லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளில் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவ பிரசங்கத்துக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வேத வசனத்தை ஆசீர்வதிங்க அப்பா. அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கிரியை செய்யுங்க, வழி நடத்தும். இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த ஆண்டு நம் முடிவுக்கு நேராக வந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபை அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்மளோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, விசேஷமா இந்த நாட்கள்ல கிறிஸ்துமஸ் ஆராதனையாக நிறைய இடங்களில் நம் ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால இந்த தடவை ஆண்டவர் 12 இடங்களில் நடத்தும்படியாக கர்த்தர் தாமே நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அந்தந்த இடங்களில் தேவனுடைய பிரசன்னங்கள் அளவில்லாமல் நிரப்பியது. ஏராளமான புது ஜனங்கள் வந்து கலந்து கொண்டார்கள். உண்மையாகவே தேவன் நம் சபையோடு இருந்து அவர் சுவிசேஷத்தின் காரியங்களை நிறைவாய் கர்த்தர் நடத்தினார். ஆமேன். இது தேவனுடைய கிருபை மாத்திரம்தான். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து சபைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாய் நம்முடைய சபை 7 வருடம் முடிந்து 8ஆம் வருடம் தேவனுடைய கிருபையினால கடந்து செல்கிறது. வருகிற 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நாம எப்பயும் போல YMCல தேவனுடைய கிருபையினால் அந்த கூட்டத்தை ஆயத்த பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தயவாய் வந்து கலந்து கொள்ளுங்க. தேவன் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த நேரத்தில் கூட தேவன் தாமே நம்மளோடு பேசுகிற வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களில் தொடர்ந்து அநேக இடங்களில் இதை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கிருபையினால இந்த வார்த்தைகள் நிறைய காரியங்கள் ஆண்டவர் முகமுகமாய் பேசினார். ஸ்பெஷலா நம்ம பார்த்தோம்னா, ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் அவதரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிமையின் ரூபத்தை எடுத்து தேவனாகிய கிறிஸ்து நமக்காக இந்த இடத்துல கடந்து வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அநேக இடங்களில் இதை குறித்து அடியேன் பேசும்பொழுது இந்த வார்த்தை விசேஷமாக கர்த்தர் என்னோடு கூட பேசினார். பாருங்க, தூதன் வந்து மரியாள் கிட்ட பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவள் இருந்த அந்த வீட்டிலே வந்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி வாழ்த்துகிறார். வாழ்த்திட்டு ஒரு மெசேஜை கொடுக்கிறார். என்னன்னா, கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்து 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை, இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை, ஒரு பெரிய திட்டத்தை, பரலோகத்தின் பிளான இந்த வேளையில தூதன் வந்து இந்த இடத்துல மரியாள் கிட்ட பேசுகிற வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே, சோ இவள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ ஒரு கன்னியா இருக்காங்க. இவங்களுக்கு இந்த வார்த்தை வரும்போது அவங்க பயப்படுறாங்க. இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ, நான் வந்து இன்னும் திருமணம் ஆகலையே, நான் இப்படியா இருக்கிறேனே, இந்த வார்த்தை எப்படி, நான் அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம், இது எப்படி ஆகும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்பொழுதுதான் அங்கே தூதன் சொல்லுகிறார். 35ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆகையால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை தூதன் சொல்லின பின்பு அதற்கு இப்பொழுது வாசிப்போமா மறுபடியும் அந்த வார்த்தையை 38ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த வார்த்தை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அந்த தூதன் சொல்லின பின்பு இங்கே இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம். அவள் சொல்றா, ஓகே, தேவனால எல்லாம் கூடும், பரிசுத்தாவினால ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியும் என்பதை அவள் விசுவாசித்தாள். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஒரு மரியாளுடைய உணர்வுகளையும் மரியாளுடைய அந்த வார்த்தைகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த வார்த்தை சாதாரணமா யாராலையும் சொல்லிட முடியாது. ஆமென். அந்த வார்த்தையை பாருங்களேன். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆமென். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு அடிமை. என் ஆண்டவருடைய திட்டத்தை செய்வதற்கு என்னை அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காலத்துல நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு அடிமையா இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு, உறவுகளுக்காக அடிமைகளா இருக்கிறது, உலக பிரகாரமான காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறது, டிவிக்கு அடிமையாகிறது, போதைக்கு அடிமையாகிறது. ஸோ நிறைய பேர் வாலிப பிள்ளைங்கள்லாம் செல்போன்ல அடிமையா இல்லை, வயதானவர்கள் கூட இந்த நாட்களில் செல்போனுக்கு அடிமையா இருக்கிறோம். முன்ன வயதானவர்கள்லாம் போய் சும்மா இருக்கிற நேரத்தில் சுவிசேஷத்தை சொன்னதை கேட்டது உண்டு. அங்க
அங்கங்க பார்ப்பது உண்டு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. போனோட எல்லாருமே ஐக்கியமாயாச்சு. நிறைய காரியங்கள் இந்த நாட்கள்ல மாற்றப்பட்டிருக்கிறது. பல காரியங்களுக்கு அடிமையாக மாற்றப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த நாட்கள்ல மரியாள் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்போம். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அந்த மரியாளுடைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, நான் அடிமை. அவ அந்த வார்த்தை துணிச்சலாய் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி சொன்னாங்க அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, அவங்க கன்னியா இருக்கிறார்கள். ஸ்பெஷலா சத்தியத்தை அறிந்தவர்கள் அந்த நாட்களில் யூதர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்துக்கிறார். உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னியா இருக்கிறவங்க கர்ப்பமானா அவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்பது அந்த நாட்களில் இருக்கிற அந்த நியாய பிரமாணத்தினுடைய காரியங்கள். ஹல்லேலூயா. உபாகமத்தில் வாசிச்சோம்னா அதில் தொடர்ந்து இருக்கும். உபாகமம் 22ஆம் அதிகாரத்தை 13 21 வரைக்கும் அதில் அப்படியே அந்த வழிமுறைகள்லாம் போட்டிருக்கும். ஒரு பிள்ளை ஒரு கன்னியா இருக்கிறவங்க கர்ப்பமா இருந்தா, அவங்க தவறுதல் செய்திருந்தா அப்படிதான் அந்த மீனாகும். ஹல்லேலூயா. சோ அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற அந்த பிள்ளைகளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பார்க்கிறோம் யோவான் 8ஆம் அதிகாரத்துல. பாவியான ஸ்திரீ அவள் பாவம் விபச்சாரத்தில் ஈடுபடும் போது அவளை கல்லெறிந்து எல்லாரும் அவளை சாகடிக்க வருகிறார்கள். அப்போ இயேசு வருகிறார், இனி நீ பாவம் செய்யாதன்னு சொல்லிட்டு தப்புவிக்கிறத நாம காண்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒரு கன்னியானவள் தவறு செய்கிறதோ அந்த மாதிரி ஒரு காரியத்துல தான் இது முடியும். அப்போ அந்த ஊர் முழுக்க சத்தியம் தெரிந்தவர், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள் அப்படியே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிள்ளை ஒரு வாலிப பிள்ளை, இவ எப்படி கர்ப்பமானா? இது ஒரு அவமானமான ஒரு இடம். இந்த இடத்துல அவமானப்பட்டு தலை குனிந்து தப்பா பேர் வரக்கூடியது. அல்லேலூயா. இப்ப இந்த ஊரெல்லாம் இவருக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, ஆனா இவ எப்படி கர்ப்பமானா? இதே மாதிரி இவளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பு கிட்டையும் நிறைய பேர் போய் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அங்க வசனம் சொல்லுகிறது, மத்தேயுல யோசேப்பு கிட்ட தேவதூதன் சொல்லுகிறார், இவன் ஒரு நீதிமானா இருந்தபடினால மரியாளை பத்தி யாராவது சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மரியாள் இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கிறா, அவனுக்கு தெரியுமா அப்படின்னும் போது இவருக்கு ஒரு ஷாக் ஆயிட்டு இருக்கும். ஐயோ, இது நல்ல பொண்ணுன்னு கேள்விப்பட்டமே, இதுன்னா இப்படி இருக்குன்னு அவர் மனதுல அந்த ஒரு சிந்தனை இருந்ததுனாலதான் அந்த வசனத்தை வாசிச்சோம்னா அவ்வளவு கிளியரா இருக்கும். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவன் நீதிமானாய் இருக்கிறபடினால அவளை தள்ளிவிட ரகசியமாய். வாசிப்போம். அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ அவமானமா அந்த இடத்துலான ஒரு சூழ்நிலை அவளுக்கு உண்டாக்கி இருக்கலாம். இவளை என்னன்னா பண்ணிருக்கலாம் யோசேப்பு. ஆனா தேவதூதன் அவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இல்லப்பா, அந்த இடத்துல அந்த மரியாளுக்கு பரிசுத்த ஆவியானவராலே அந்த இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தியை அந்த நேரத்தில் சொல்லப்பட்டதுனாலதான். ஆனா அது வரைக்கும் யோசேப்புக்கு என்ன நினைவுனா, இவ தப்பா ஏதோ நடந்திருக்கு, அதனாலதான் சரி இவளை அவமானப்படுத்த வேணாம். நான் நீதிமான்கள் பெரிய ஆட்கள்லாம் அவமானப்படுத்த மாட்டாங்க, சரி அதனால இது வேண்டாம், நம்ம சைலண்டா ஒதுங்கிடலாம். அப்போ இந்த 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 சீக்வன்ஸில் ஒன்று ஜனங்க சொல்லியிருக்கணும், இல்லைன்னா மரியாளே நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல தள்ளிவிடணும்னு நினைச்சவங்களுக்கு மத்தியில் இந்த வார்த்தை, இந்த சூழ்நிலை, அந்த பிட்வீன் கேப்பில் மரியாளுடைய மனநிலைமை எப்படி நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, ஐயோ அசிங்கமாயிடும், ஐயோ இது நம்ம இயேசு கிறிஸ்டியன், நம்ம கிறிஸ்டியன்ஸ்னு சொன்னா எல்லாரும் நம்மளை தப்பா நினைப்பாங்க, பைபிள் எடுத்துட்டு போனா நம்மளை தப்பா நினைப்பாங்க, இயேசு பத்தி ஆபீஸ்ல சொல்றது கிடையாது, ஸோ நம்ம பக்கத்து வீட்டில் சொல்றது கிடையாது, சொந்தக்காரங்க கிட்ட இயேசு பத்தி சொல்றது கிடையாது. எல்லாத்துக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ அசிங்கமா இருந்ததுதான், ஐயோ அசிங்கம், நம்மளை தப்பா நினைப்பாங்க, நம்மளை அவமானமா நினைப்பாங்க, நம்ம அப்படி போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இந்த நாட்கள்ல இருக்கிறாங்க. ஆனா மரியாள் அவமானத்தை எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி கொண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்ல தேவ திட்டம் என்னிடத்துல நிறைவேறும் என்றால், தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன் என்றால், நான் என் ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லும்போதுதான், உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது, அப்படியே நடக்கட்டும், நான் அடிமையா என் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர், பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கா பாருங்க. அந்த மரியாளுடைய அந்த தன்னம்பிக்கையான வார்த்தை, இவ சொல்லுவதற்கு முன்பதாக தேவ திட்டத்துக்கு உறுதுணையாய் அந்த பிள்ளை நின்றார்கள். ஆமென், அல்லேலூயா. நம் ரட்சகர் கூட பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய வழிநடத்துதலை குறித்து பார்த்தீங்கன்னா, மகிமையிலிருந்து அவர் கீழே இறங்கி வருவார், தாழ்மையின் கோலத்தை எடுக்கிறார். வாசிக்கலாம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம 7ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆமென், அல்லேலூயா. அடிமையின் ரூபத்தை அவர் எடுத்தார். ஆமென். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசுவும் தன்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை எடுக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு.
இயேசு தம்முடைய மகிமை விட்டு நமக்காக அடிமையானார். ஆமென். மரியாள் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்காக அவங்க அடிமையா மாறினாங்க. இப்ப நீங்களும் நானும் எப்படி இதை இப்போ நான் என்ன நினச்சேன்னா, நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்ற ஆஸ்பெக்டில் நான் மரியாதை மாதிரி நான் சொன்னால் கூட அதுக்கு முன்னாடி அவர் நிற்கிறாரு, நான் உங்களுக்கு அடிமை. இப்போ இயேசு நமக்கு அடிமை, நாம் அவருக்கு அடிமை. அல்லேலூயா. இந்த இடத்துல ரெண்டு பேரும் சான்ஸே இல்லை. கர்த்தர் தன்னுடைய மகிமையை, தன்னுடைய மேன்மையை, தன்னுடைய கிரியைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அடிமையின் கோலத்தை எடுத்தார். அது ஏன் எடுத்தார்? அடுத்தது நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, எபிரேயர்ல வசனத்தை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஏன் அந்த அடிமையின் கோலத்துக்கு கடந்து வந்தார்? அவர் ஏன் இந்த காரியத்தை செய்தார்? வாசிப்போம். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென். அல்லேலூயா. பிசாசானவன் மேன்மையின் காரியமாய் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, எல்லா மகிமையும் மேன்மைகளை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஆத்துமாக்களை, அதாவது ஏவாள் கிட்ட வந்து பாவத்தை கொடுத்து அந்த இடத்தின் மகிமையை அவன் எடுத்து போடுகிறான். அன்றைய தினத்துல அந்த நாள்ல இருந்து என்ன சூழ்நிலை உருவாகுச்சு அப்படின்னா, மகிமை இழந்தபடினால மரணம் ஆட்கொண்டது. அந்த ஜனங்கள் அன்றையிலிருந்து மரணத்து பயத்துல கடந்ததுனால தான் இயேசுவானவர் 1ஆம் ஆதாம் ஏவாள் செய்த தவறை ஆண்டவராகிய கிறிஸ்து 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு என்று சொல்லப்பட்டது. அந்த ஆதாம் வந்து அந்த காரியத்தை, மரணத்தை ஜெயமாய் மாற்றுவதற்காகவே அடிமையின் கோலத்தை எடுத்தார். ஆமென். அல்லேலூயா. ஒரு பெரிய தியாகத்தை செய்தார். ஆமென். இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து. இதை தான் பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும். ஆமென். வாசிக்கலாமா? பவுல் சொன்ன வார்த்தை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். ஆமென். அல்லேலூயா. நஷ்டமென்று எண்ணினேன், குப்பையுமாய் எல்லாவற்றையும் தள்ளுகிறேன். லாபம் எனக்கு இருக்கு, ஆனா கிறிஸ்துவுக்காக நான் அடிமையா எல்லாத்தையும் தள்ளுறேன். ஆமென். ஸோ இந்த நாட்களில் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற கூட்டம் குறைஞ்சிருச்சு, கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டிய கூட்டம் குறைஞ்சிருச்சு. இயேசு ஏன் அடிமையின் கோலத்தை எடுத்தார்? அவருக்காக நான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு இன்னைக்கு எல்லாருக்கும் மத்தியில் குறைஞ்சிருச்சு. அல்லேலூயா. இந்த கிறிஸ்து பிறந்த நன்னாள்ல நிறைய காரியங்கள் ஒவ்வொரு வீடுகளில் போய் பிரசங்கிக்கும் போது ஆண்டவருடைய மகிமையான காரியங்கள், எவ்வளோ பெரிய தேவன், பாவியாகிய அடியன் மீதும் பாவியாகிய நம் மீதும் அவர் கிருபையா இறங்கினாரே. அல்லேலூயா. அவர் நம்மீது இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவராக ஏசாயால வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 54:8 வாசிக்கிறோம், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். நித்திய கிருபையுடன் ஆண்டவர் நமக்காக நித்திய கிருபையுடன் அவர் இறங்கினார். ஆமென். அவர் அடிமையின் கோலத்தை எடுத்தார், நம்மளை விடுதலையாக்கும்படியாக, மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக, இந்த முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்றும்படியாக கிறிஸ்து இறங்கினார். ஆமென். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, இந்த வார்த்தை, இந்த மரியாள் சொன்ன வார்த்தை, சகோதரி சொன்ன வார்த்தை அவ்வளோ நேர்த்தியானது. நான் என் கிறிஸ்துவின் அடிமை, அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று எல்லாவற்றையும் தள்ளி அவமானத்தை பொருட்படுத்தாமல் தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார்கள். பவுல் அப்படியே அர்ப்பணித்தார். பழைய ஏற்பாட்டில் எஸ்தர் எடுத்து பார்க்கிறோம். ஒரு யூத குலம் அழிய போகிறது, அந்த யூத குலத்தை அழிக்க விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஒரு 3 நாள் உபவாசம் வைத்து தேவ சமூகத்தில் சொல்லுகிறார்கள். வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நான் செத்தாலும் சாகிறேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். ஆமென். அல்லேலூயா. ஒரு யூத குலத்துக்காக நான் செத்தாலும் சாகிறேன், என்ன நான் அர்ப்பணிக்கிறேன், 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் இருந்து நான் காப்பாற்றுகிறேன் என்று நிற்கிறார். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஒரு அருமையான வசனம். இந்த வசனத்தின் வார்த்தைகளை நேற்றிலிருந்து என்னால் தாண்டி வரவே முடியல. தேவனுக்கு அடிமையாய் வாழ்கிறோம்னா அடிமைத்தனத்தை ஆண்டவர் வந்து உண்மையாகவே அதை வந்து அங்கீகரிக்கல. என்னன்னா நம்மளை சுயாதீனமாக தான் அழைத்திருக்கிறார். ஆனா அவங்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் என்ன செய்கிறீரோ அதுக்கு நான் இடம் கொடுக்கிறேன். என்னுடைய எண்ணம், என்னுடைய யோசனை, என்னுடைய பிளான், நான் இப்படி வீடு கட்டணும், நான் இப்படி சபையை கட்டணும், நான் இப்படி வந்து என் திருமண காரியத்தை உருவாக்கணும், நான் இப்படிப்பட்ட விஷயத்தை நான் கட்டி எழுப்பணும், அந்த பிளானே இல்லை ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. ஆமென். இயேசு ரட்சகர்
இந்த முழு உலகத்தை காப்பாற்றுவதற்காக அடிமையின் கோலத்தை எடுத்தார். ஆமென். ஸோ அதற்கு உறுதுணையாய் மரியாள் என்ற அருமையான அந்த தாயார் தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த பிள்ளை ஒப்பு கொடுத்தாங்க. எஸ்தர் ராணி ஒரு யூத குலத்தை காப்பாற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வீட்டை காப்பாற்றினால் போதும், நம் வீட்டில் இருக்கிற ஆத்துமாக்களை காப்பாற்றினால் போதும். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவரே, நான் என் வீட்டிற்காக ஆண்டவரே என்னை எல்லாவற்றிலும் ஒப்பு கொடுக்கிற ராஜா, உங்களுடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் வீட்டில் ரட்சிப்பு உருவாகுவதற்கு என்னை அடிமையாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்களிடத்தில் பேசுகிறார். ஆமென். தங்களை அர்ப்பணிக்கிறவர்கிட்ட தேவன் இந்த வார்த்தைகளை நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. மரியாள் சொன்ன அந்த வார்த்தை அகைன் நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. அந்த தூதன் சொல்லுகிறான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொன்ன உடனே அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். ஆமென். அல்லேலூயா. அப்படியே உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. பரலோகத்தின் திட்டம் உங்களோடு கூட நிறைவேற்றப்படும். உங்க வீடுகளில் நிறைவேற்றப்படும். உங்கள் வீட்டின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் சபையின் சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்களை சார்ந்த எல்லா காரியத்தையும் மாற்றுவார். கிறிஸ்துவுக்காக நின்று பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் பேசப்பட்ட வார்த்தையின்படியே மரியாள் சொன்ன அந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவரே ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னார்களே, அதே வார்த்தை நாங்களும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே அடிமைகளாக இருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய திட்டத்தின்படி ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நாள் இந்த பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவரே யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ அவருடைய வீடுகளில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உம்முடைய திட்டங்கள் நிறைவேறட்டும். ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வேலை ஸ்தலத்தில் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவீராக. உடைய ஊழியங்களில் திட்டங்களை நிறைவேற்றுவீராக. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா 7 வருடம் முடிந்து 8ஆம் வருடம் ஆண்டவரே அப்பா இந்த சபை கிருபையாய் கடந்து போகிறது. ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே உமது அடியேன் ஆகிய அடியேன் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அடியேன் உமக்கு ஆண்டவரே அடிமையாய் என்னை ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த சபையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் மேலாய் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவீராக. இம்மட்டும் எங்களை நடத்தினவர் இனியும் இதிலும் பெரிதானவர்களை நாங்கள் காணத்தக்கதாய் எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும். அப்பா, இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா ஆண்டவர் அவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.